வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒய்ஃபை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. வீட்டில் ஒய்ஃபை ஏர் ஃபைபரோ ப்ராட்பேண்டோ யூஸ் பண்ணும்போது ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம், நம்ம கொடுப்பாங்க. அந்த ரவுட்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்டர்நெட் ஒழுங்காக இருக்காது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒழுங்காக இருக்காது. அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் ஒரு டெமோ மாதிரியே பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்காக அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டெண்டர் வாங்க தேவையில்லை. அதாவது நம்மள்ட்ட பழைய ரவுட்டர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வேறு எக்ஸ்டெண்டர் வாங்க தேவையில்லை. இந்த சினாரியோவில் என்கிட்ட ஒரு பழைய ரவுட்டர் இருந்துச்சு, நான் அதையே யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு என்னோடய மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒய்ஃபை ஏர் ஃபைபர் போட்டிருக்கேன், ஜியோ ஏர் ஃபைபர். அதோட இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கிறது அப்லோட் அண்ட் டவுன்லோட் 30 Mbps ஸ்பீடு வரும். ஓகே, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்கிட்ட எந்த எக்ஸ்டெண்டரும் இல்லை. ஆனால் என்கிட்ட பழைய பிஎஸ்என்எல் ரவுட்டர் ஒன்று இருந்துச்சு, 5-6 இயர்ஸ் ஓல்டு அந்த ரவுட்டர். அந்த ரவுட்டரை கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அந்த ரவுட்டருக்கு இன்டர்நெட் சப்ளை வரணும். அது நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஜியோ ஏர் ஃபைபர்லேருந்து ஒரு லேண்ட் கேபிளை கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துருக்கேன், பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த பாயிண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ரவுட்டரோட கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ லேண்ட் டு லேண்ட் கனெக்ஷன், ஜியோ ஏர் ஃபைபர் லேண்ட் போர்ட்லேருந்து பிஎஸ்என்எலுக்கு லேண்ட் போர்ட் கனெக்ஷன். அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு நம்ம பிஎஸ்என்எல் ரவுட்டரோட கன்சோல் போர்ட்டு லாகின் பண்ணணும். நீங்கள் அந்த யூஸ்வலாக உங்கள்கிட்ட பழைய ரவுட்டர் இருந்துச்சுன்னா அந்த ரவுட்டரோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம லாகின் பண்ணி கன்சோலுக்குள்ளே நீங்கள் போகலாம். அந்த கன்சோலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ரவுட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.xx.1 இருக்கும். ஏதோ ஒரு இது இருக்கும், எக்ஸ்எக்ஸ்ன்றது ஏதோ ஒன்று. இந்த கேஸில் என்னோடய ஜியோ ஏர் ஃபைபருக்கு 192.168.31.1 இருந்துச்சு. நான் என்னோடய பிஎஸ்என்எலுக்கு .2 31.2 கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ லாகின் பண்ணியாச்சு. நம்ம நெட்வொர்க் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் செட்டிங்ஸில் போகும்போது அந்த ஐபி அட்ரஸ் டீட்டெயில் காமிக்குது. ஸோ அதில் நான் 2ன்ற மாதிரி என்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஜியோவில் 0.1 இருக்குது, இதில் 2ன்னு கொடுத்துருக்கேன். எதனால் அப்படி கொடுக்குறேன்னா, 2 ஐபியும் ஒரே சப்நெட்டில் இருக்கணும், அப்போ தான் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஐபி மட்டும் வேறு வேறையாக இருக்கணும். ஸோ என்னோடய மெயின் ரவுட்டர் ஜியோ, ஸோ அதுதான் அதுலேருந்து தான் இன்டர்நெட் வந்து இந்த செகண்ட் ரவுட்டருக்கு வருது. அதனால் அந்த ரவுட்டருக்கு .1னும் இந்த ரவுட்டருக்கு .2வும் கொடுத்து இந்த ஐபி அட்ரஸை செட் பண்ணி சேவ் பண்ணி இந்த பேஜை லாக் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, இதை தான் நான் பண்ணியிருக்கேன். கீழே வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லேண்ட் கனெக்ஷனில் இதை நான் என்டர் பண்ண உடனே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அவைலபிள் ஒய்ஃபைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃபை எனக்கு காமிக்கும். விபி தேவா ஜியோ, இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உள்ளது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இன்னொன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன், அது தான் இப்போ டிஸ்பிளே ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான், இந்த 2 ஒய்ஃபை எனக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த லேண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ், ஸோ 192.168.31.2 இந்த ஐபி அட்ரஸை வச்சு நான் லாகின் பண்ணும்போது என்னால் இந்த ரவுட்டரோட அட்மின் கன்சோலுக்குள்ளே லாகின் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரவுட்டரில் நம்ம ரீசெட் பண்ணோம், தென் ஐபி நம்பரை வந்து ஐபி அட்ரஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதை நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏற்கனவே ஒரு லேண்ட் கேபிள் எனக்கு வருது. அதாவது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஜியோ ஏர் ஃபைபர்லேருந்து ஒரு லேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா, டிவியில் இன்டர்நெட் வந்து எனக்கு வீடியோஸ் யூடியூப் ஏதாவது பார்க்கும்போது ஸ்லோவாக இருந்துச்சுன்றதுனால லேண்ட்லேருந்து டிவியை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அந்த லேண்டை எடுத்து இந்த ரவுட்டருக்கு நான் கொடுக்க போகிறேன். ஏன் இந்த ரவுட்டர் நான் போய் அங்கே அடிஷ்னலாக வைக்கிறேன்னா, டிவி நல்லா ஓடுனுச்சு, பட் கீழே வீட்டில் இருக்கிறவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது என்னோடய மொபைல் ஒய்ஃபை யூசேஜ் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அதை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஜியோ ஏர் ஃபைபர் போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எக்ஸ்டெண்டர் அவங்களே போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த எக்ஸ்டெண்டர் நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 1500 சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், அப்போதைக்கு அவங்கள்ட்ட வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பழைய ஒரு ரவுட்டர் கிடந்துச்சு. இது மேபி ஒரு 5-7 இயர்ஸ் முன்னாடி வாங்கின ரவுட்டர். நான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற ஒய்ஃபை, அதாவது இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜியோ ஏர் ஃபைபரோட அந்த
ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஐபி அட்ரஸ் என்ன நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். அதோட கன்சோல் எனக்கு ஜஸ்ட் விசிபிள் ஆகுதான்னு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு அந்த புது ஐபி நமக்கு புது ஐபியில் நம்ம கான்ஃபிகர் பண்ண .2 அந்த ஐபியில் அந்த ரவுட்டரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த பழைய ரவுட்டர் பிஎஸ்என்எல்க்கு யூஸ் பண்ண ரவுட்டரை அட்மின் கன்சோல் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபைன். இந்த ஜியோ ஏர் ஃபைபரோட டிஃபால்ட் கேட்வே 192.168.31.1. இப்போ நான் இந்த லேப்டாப்பை கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணி அதோட ஐபி என்னன்னு நான் செக் பண்ணணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். லேப்டாப்பை நான் கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்து வந்துட்டேன். எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த டாங்கிளோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பழைய ரவுட்டரோட வைஃபை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே இன்டர்நெட் இருக்க மாதிரி தான் காமிக்குது. இதை நான் இப்போது ஐபி கான்ஃபிக் போட்டு செக் பண்ணுறேன். பழைய ஐபி கான்ஃபிகில் கேட்வே 192.168.31.1. இப்போ நான் திரும்ப செக் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட் கேட்வே முன்னாடியே நம்ம செட் பண்ணோம்ல, அதே மாதிரி 192.168.31.2. ஓகே, இந்த போர்ட்டல் லாகின் பண்ணி பார்க்குறேன். லாகின் ஆகுது. அதாவது இந்த பேஜ் வருது நமக்கு. அட்மின் பாஸ்வேர்டெலாம் மார்னிங் தான் நம்ம செட் பண்ணோம், முன்னாடி செட் பண்ணோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. லாகின் பண்ணுறேன். எதனால் லாகின் பண்ணுறேன்னா, இதோட வைஃபையை என்னால் கனெக்ட் பண்ண முடியலை. பாஸ்வேர்டு அதுக்கு நான் மாற்றணும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் நெட்ஒர்க்கில் போகிறேன். ஸ்டேட்டஸில் போனால் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஸோ இதோட மாடல்லாம் காமிக்குது. நெட்ஒர்க்கில் வரேன். நெட்ஒர்க்கில் WLAN வரேன். WLANல பேசிக். ஸோ இந்த பேசிக் தான் இங்கே இருக்குது, SSID. இந்த நேம் தான் எனக்கு தெரியணும். ஓகே, அப்ளை ஆகிடுச்சு. WLAN செக்யூரிட்டின்னு போகிறோம். ஸோ இந்த SSID நேம் இங்கே டைப் அப்டேட் ஆகிடுச்சு. கிருஷ்ணன் WTMX. ஓகே, ஸோ இதுதான் பாஸ்வேர்ட், ரீஷேர்டு பாஸ்வேர்ட். நான் இந்த இடத்துல பாஸ்வேர்டை மாற்ற போனேன். சேஃப்டிக்காக ஜியோ ஃபைபர் அங்கே அந்த ரவுட்டரில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கணும் அதே பாஸ்வேர்டு இதுலேயும் கொடுக்குறேன். அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. கான்ஃபிகரேஷன் டீட்டெயில் மட்டும் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷனில் என்னோட நேம், பாஸ்வேர்ட், ஆக்சுவலாக இந்த இடத்துல மிக்ஸ்ன்னு இருக்கும். கீயும் காமிக்குது, எனக்கு என்னோட கீயும் காமிக்குது. ஓகே, ஃபைன். நான் இதை முடிச்சிட்டேன். வைஃபை எனேபிள் பண்ணி பார்க்குறேன். வைஃபை ஆன் பண்ணுறேன். ஸோ தீபி தேவா கிரவுண்ட் ஃப்ளோர்னு காமிக்குது. செலக்ட் பண்ணுறேன். கனெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. என்ன பாஸ்வேர்ட் நான் அந்த இடத்துல இங்கே ரீஷேர்ட் கீ என்ன செட் பண்ணணும் அதை கொடுக்குறேன். கனெக்டட். ஸோ தீபி தேவா ஜியோன்றது என்னோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது. தீபி தேவா கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றது என்னோட கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் என்னோடய பழைய ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஜியோ ஏர் ஃபைபரோட ஓவரால் ஸ்பீடு 30 Mbps ஸ்பீடு தான் அப்லோட் அண்ட் டவுன்லோட். இப்போது அந்த லேண்ட் கேபிள்லேருந்து எக்ஸ்டர்ன் பண்ணி இன்னொரு எக்ஸ்டர்னரை கனெக்ட் பண்ணி இந்த ரவுட்டர் நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போது இதோட ஸ்பீடை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீடஸ் போடுறேன். ஓகே, ஸோ எனக்குன்னா அதே மேலே அந்த ஜியோ ஏர் ஃபைபரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு என்ன ஸ்பீடு கிடைச்சதோ அதே ஸ்பீடு தான் எனக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இந்த ரவுட்டர் ஆனில் இருக்கிறதுனால அடிஷ்னலாக நான் கேபிள்ஸ்லாம் தொங்க விட்டுக்கிட்டு டிவி கன் பண்ண தேவையில்லை. இனிமேல் நான் கேபிள்ஸ்லாம் எடுத்துடலாம். இந்த ரவுட்டர் மட்டும் போதும். வரேன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு பழைய ரவுட்டர் யூஸ் பண்ணுவீங்க, சடனாக வேறு ஒரு கனெக்ஷன் வாங்குவீங்க, பழைய ரவுட்டரை தூக்கி போடணும் அப்படின்லாம் கிடையாது. பழைய ரவுட்டரே நீங்கள் ஒரு எக்ஸ்டெண்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் வைஃபை ரவுட்டர் நீங்கள் போடும்போது ஜியோ ஏர் ஃபைபர் எந்த இன்டர்நெட்டாக இருந்தாலுமே எந்த ரவுட்டர் நீங்கள் போட்டாலுமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போடுறீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்டர்நெட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் அப்போ டெக்னீஷியன் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இன்ஜினியர் சொல்லும் போது நீங்கள் ஒரு அடிஷ்னல் எக்ஸ்டெண்டர் போட்டுங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன ஸ்பீட் இருக்கோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கிடைக்கும்பாங்க. அந்த சினாரியோ அது உண்மை தான். பட் அந்த டயத்தில் நம்மகிட்ட பட்ஜெட்லாம் இருக்கணும். ஏன்னா இது வாங்குறாந்தா ஒரு 1200 1500 ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரீசன் என்னென்னா, எனக்கு இந்த பழைய ரவுட்டர் ஒன்று இருந்துச்சு, இதை யூஸ் பண்ண முடியுமான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த செக் பண்ணும்போதே போட்ட வீடியோ தான் இது. எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் இந்த வீடியோவை இன்னுமே ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். இத காம்ப்ளிகேட் இன் த சென்ஸ் இதில ஒர்க் பண்ண வைக்கிற சினாரியோ ரொம்ப ஈஸி தான். பட் இந்த ரவுட்டர லாகின் பண்ணணும், அந்த ரவுட்டர் லாகின் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஒரு இதெல்லாம் மேபி என்னால ஒரு கிளியரா ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியுமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. சப்போஸ் எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நம்ம கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த மாரி ஒரு இஷ்யூ ஏதாவது கான்ஃபிகர் பண்ணும்போது இஷ்யூ இருந்தா நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த ஒரு டெக்னிக்கல் அதாவது டூ இட் யுவர் செல்ஃப்ன்ற கான்செப்ட்ல டெக்னிக்கல் வீடியோ ஏதாவது பார்க்கலாம். எதனால இந்த வீடியோ மெயினா நான் போட்டேன்னா, இப்போ போயிட்டு இருக்க பொருளாதார நிலைமையில நம்மளால ஒரு அமௌண்ட் கொஞ்சம் இது மிச்சம் பண்ண முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இப்போ இன்டர்நெட்டும் தேவைப்படுது. ஸோ நம்ம மாடியில லேப்டாப்ல ஒர்க் பண்றோம். அதே மாரி டைம் வீட்ல கீழ டிவில ஏதாவது ப்ரோகிராம்ஸ் பார்க்குறாங்கன்னா, இன்டர்நெட் தேவைப்படுது. இப்ப நமக்கு இன்டர்நெட்ன்றது ஒரு அத்தியாவசியமான பொருளா வந்துருச்சு. ஸோ அதுக்காக நான் அடிஷனலா ஒரு எக்ஸ்டெண்டர் போட வேண்டாம். பழச யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ண ஒரு கான்செப்ட் தான் இது. எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1000 to 100 ரூபீஸ் நான் சேவ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதே மாரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ட்ரை பண்ணிட்டு அப்டேட் மட்டும் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.